அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, கர்ப்பத்தின் கனி என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளை அநேகர் பண்ணுற தப்பு என்னென்னா, கல்யாணம் முடித்த உடனே கொஞ்ச நாள் ஜாலியாக இருக்கலாம், பிள்ளைகளை அப்புறம் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி பேசி முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து அவங்க மறுபடியும் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த குழந்தை அவங்களுக்கு கிடைக்காம போகுது. அப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட்டு அது இதுன்னு போய் அலைஞ்சு சோர்ந்து போகிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் கொடுக்குற ஒரு பலன் தான் கர்ப்பத்தின் கனி. நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம காத்திருக்கணும். அவரோட திட்டப்படி அவர் எப்போ குழந்தை கொடுக்குறாரோ அதை ஏற்றுக்கொள்ளணும். அதை விட்டுட்டு இல்லை எங்களுக்கு இப்போ குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறையா இந்த மாதிரி தப்பு தான் பண்ணுறாங்க. அப்போ அவங்க தேடும்போது அந்த குழந்தை அவங்களுக்கு கிடைக்காம போகுது. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, கணவன் மனைவி இருவரும் இணைந்து கைகோர்த்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நீரே எங்கள் தலைவராக இருந்து எங்கள் குடும்பத்தை நடத்துங்க, எங்களோட தேவைகள் அனைத்தையும் சந்திங்க, எங்களுக்கு நீர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அதனதன் காலத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஏன்னா கர்த்தர் சகலத்தை அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், ஆண்டவரோட சமூகத்தில் கணவன் மனைவி இருவரை இணைந்து ஜெபிக்கணும். எங்கே 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ இடத்துல வருவேன், அவர்கள் கேட்கிறார்களே சொன்ன தகப்பன் கண்டிப்பாக உங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பார். இவ்வளோ நாள் இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போகாமல் ஆண்டவரோட பாதத்தில் அமர்ந்து ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை கொடுப்பார். அனைவருக்கும் நன்றி. இந்த சேனலை பார்க்குறவங்க எல்லோரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த தியானம் அனுதினம் ஆண்டவரோட வசனத்தை தியானிக்க இது உதவியாக இருக்கும். கர்ப்பத்தின் கனி இல்லாமல் தவிக்கிற எல்லாருக்கும் இந்த வசனம் ஒரு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன்.